எல்லா மாசமும். இன்னைக்கு போட்டாச்சு பிரைம் பிளஸ். ஆமா. நாளை இன்னைக்கு கேளுங்க. டாடி அது காசு அக்கௌண்ட் நிறைஞ்சு வலியுது காசு. என்ன பண்ண தெரியல மாடி. அதான். பாத்தீங்களா ஃப்ளைட் ஓனரா வந்து இதுக்கு தான் பிரைம் பிளஸ் போடுறது. ஏன் ப்ரோ நீங்க வேற அதுவே ஆட்டோ பே கேன்சல் பண்ண மறந்துட்டேன் நானு. ଏସି ଲାଗି ଖେଳି ଏଇ ରୁମ ଖେଳିଲେ ନା ଗୋଟେ ଦିନ ନଈ କାଲି ପଳେଇ ଭାବୁଛି। ஏதோ மலையாளக்காரன் விளையாடிட்டு இருக்கான். இந்த மேட்சாவது சிக்கன் டின்னர் போடணும். எத்தனை ஒரே செருப்படின்னு உச்சத்துலயே தான் இருக்குது. மீட்டிங் ஓட்டா எவ்வளவு நேரம் இருக்கு மாடி? 2 மணி நேரம் இருக்குமா மீட்டிங்? என்ன பண்ணுவீங்க மீட்டிங்ல? நீங்க காட்டுவீங்களா இல்ல லீடு காட்டுவாங்களா? கீழ இருக்கீங்க அப்படியே. யாருக்கு கிளையண்ட்டுக்கா இல்ல டீம்மேட்ஸ்க்கா? அப்போ வெப்சைட் பயங்கரமா இருக்க போகுது அப்ப. ஊபர் புக்கிங் ஆப் இருக்குல்ல. ஆமா. எயிட்டெக்ஸ் இருக்குது. ஸ்னைப்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க உங்களுக்கு நல்லா இருக்குல்ல க்ளோஸ் ரேஞ்ச் ஏரியா இருங்க. ஏன் சாவடிங்க? யாரு பேர் சொன்னா நல்லா 100 மீட்டர் 100 மீட்டர் தள்ளி தள்ளி பின்னாடி நின்று ஆடாதீங்க. நீங்க முன்னாடி போய் ஆடுங்க. எனக்கெல்லாம் சிஸ்டம் நல்லா இருக்கு அப்படின்னா நான் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன். நேரா போய் குத்துங்க மேடைன்னு நானும் கொடுத்துங்க. நான் லேப்டாப் கொடுத்துறேன். வாங்கிக்கலாமா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? நீங்க இந்த 4060ல குறியாக்காதீங்க. கிராபிக்ஸ் கார்டு கழட்டி கொடுத்து வாங்கிக்கிறீங்களா? இல்ல அப்புறம் எப்படி நீங்க கிராபிக்ஸ் கார்டு போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க? எனக்கு க்ளோஸ் ரேஞ்ச் ரொம்ப மோசமா இருக்கு. கேளுங்க மேடை எப்படி செத்தன்னு. சுடவே இல்ல, செத்தாச்சு. இன்னைக்கு ஒரு செகண்ட் எனக்கு தான் தெரியும். தொடர்ந்து 3 பேர்லயே உங்களுக்கு தான் ஹை. அமைதியா இருங்க. கிராபிக்ஸ் கார்டு ஒண்ணுதான் ஜான். மத்தது என்ன? டெஸ்க்டாப்புக்கு லேப்டாப்புக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் ஆகும் ப்ரோ. போர் பர்ஃபார்மன்ஸ் ஒன்னு இருக்கு தெரியுமில்ல. விளையாட்ட ஈவெண்ட் தான் போறோம். இங்க இன்னொன்னு இருந்துச்சு காணோம். ஓடி வர மாட்டேங்குது. இன்னொன்னு இருக்கா அந்த சைடு. டக்குனு கிளம்பி வாங்க. நிதிஷ் ஆட்பட் போடுறான். கார்டு எடுத்து சொன்னா எக்ஸ்சேஞ்ச் கேக்குதுன்னு யாராவது இருக்கு அனுப்பிச்சிட்டு எம்எஸ் ஆகுது. பாத்துறேன் வேடி. அப்ப நான் லைவ் போட்டு காமிச்சேன். அப்ப இருந்தா அந்த கார்டு எனக்கு கலெக்ட் ஆயிருக்கும்ல. கார்டே காணாம போயிடுச்சே. அதுதான் யாருக்கு அனுப்பிச்சீங்க? ஏன் வரல அது சொல்லுங்க காரணத்தை. 3 days தான் காமிச்சல. அப்ப 3 நாள் ஆகுன்னு நினைக்கிறேன். கார்டே காணுமே. கார்டே காணாம போயிடுச்சே. அதான் மேடி எக்ஸ்சேஞ்ச் ஓட்டிங்கல்ல. அப்ப நான் ஏதாவது கார்டு உங்களுக்கு அனுப்பிச்சா எனக்கு அந்த கார்டு இத ரிசீவ் ஆகுமோ? அது இல்ல. ஆமா அந்த பெட்ஷீட் மேக்கர் அத தான் அப்ப அது வேண்டாம். அப்ப அந்த இதான் கொடுத்தீங்களா? ஆமா அத தான் கொடுத்தேன். அப்ப அத எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணி நான் கொடுத்தனா உங்களுக்கு இந்த கார்டு வருமா என்ன தெரியல. வாய்ப்பு இருக்கு. சும்மா ஏதாவது ஆகாவளி கார்டு கொடுத்து பாருங்க. ஆகாவளி கார்டு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு வரீங்க பார்க்கவா? அத தான் ப்ரோ எக்ஸ்சேஞ்ச்ல கொடுத்திருக்கேன். அப்ப அந்த கார்டை நான் உங்களுக்கு கொடுத்தா எனக்கு வரும். அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. அந்த கார்டு அக்கியா புரிய ஒருத்தன் கண்ணு முன்னாடி லேண்ட் ஆகுறான். அடி லேண்ட் ஆனவனா?
மாதிரி நேடு வர மாதிரி மேடி கேப்ல போட்டு ஆயோலி மாவன் சரி கரு மேடி உள்ள போயிருங்க மேடி லாபி போயிருக்கும்போது ஜான் நீங்க ஈவெண்ட் போலியா இல்ல ப்ரோ இதாயிருச்சு 1 HP இருக்கிறான் இவன் மேடி ராப்டர் எடுத்து உள்ளுக்குள்ள போற வழியை பாருங்க மேடி அதாவது நீங்க அதுக்கு ஹெல்த் போடணும் ஜான் நீங்க பறந்து வந்தீங்களா ஜான் நீங்க உள்ள போயிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஜான் கொஞ்சம் யோசிங்க ஜான் மஞ்சள் லைஃப் வேணும் இல்ல டீம் லாபி போயிரும் இதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா ஜான் நீங்க மேடி நீங்க உள்ள போயிருங்க கையெல்லாம் வைக்க முடியாது ஜான் ஏறுனா முடிஞ்சது ஜான் நீங்க யோசிங்க ஜான் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு லைஃப் போறது ஒரு விஷயமே கிடையாது மொத்த டீம் லாபி போயிரும் ஓகே உள்ள போயிருச்சால அடி அது உள்ள வரைக்கும் நீட்டு வரட்டுமா நடந்து ரவுடி பாய்ஸ் அங்கிள் பொருள் இல்ல மேடி விளையாடுது இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பறந்து வரும்போது பார்த்தேன் ஜான நான் அவனுக்கு பின்னாடி குதிச்சு அடிக்கலான்னு குதிச்சேன் அவன் ஏன் ஜான் பின்னாடி குதிச்சு இங்க குதிப்பாங்களா அங்க குதிப்பாங்களா ஜான் இங்க குதிச்சாதான் அவனுக்கு பின்னாடி அந்த பக்கம் தான் நல்ல வாசமா இருந்தான் யோசிக்கணும் ஜான் இங்க இருந்தா நமக்கு ரீகாலம் இருக்குது பின்னாடி அடிக்கிற வாய்ப்பு இருக்குது கில்லுக்கு ஆசைப்பட்டு போனது ஜான் டெசிஷன் வந்து 190% மாறுது எனக்கு இல்ல ஆசை நிறைய மாத்தம் இல்ல என்ன மேடி வந்துக்கிறீங்க இந்த பள்ளி தூக்கிட்டு எங்க சண்டை இது டீரெக்ஸ் இல்ல பள்ளின்னு சொன்னேன் என்ன மாதிரி நின்னுட்டு போறீங்க எம்எஸ்ஆ என்ன லைவ் கட் பண்ணி தொலைங்க மேடி பதிப்பு நீங்க லைவ் பாக்குறீங்களா I'm recalling a teammate. அவனுக்கு செத்ரான் இன்னும் சாகலையே மேடி இல்ல Thanks. ஈவென்ட் தான் மேட்சுக்கு மேட்ச் ஏதோ ஃப்ரீ பொழப்பா இருக்குது கேரும் அவன் ESP அது மட்டும் தெரியுது நல்லா இல்ல ஈவென்ட் வரல அதே வீட்ல இருக்கானே கொண்டா மேல இறங்கினாலும் அடிச்சுவானுங்க மேலல போடுங்க எல்லாத்தையும் குறிக்கிட்டீங்க கீழே போட்டிருக்கேன் ரீகால் பண்ணிட்ட பாவத்துக்கு இன்னும் வேணும் எனக்கு இன்னும் வேணும் இன்னுமா வேணும் ஸ்னைப்பர் எடுத்து ஒரு நாக்கு வைங்க ப்ரோ ஸ்னைப்பர் என்ன அந்த ஸ்னைப்பர் என்ன பண்றான் பின்னாடி ஒருத்த பாந்து வந்துட்டு இருக்கான் பாருங்க காமிக்குது ப்ரோ இப்ப தலைவே காட்ட உணாங்கிறானுங்க நான் இப்ப சுத்தி போட்டுமா ஆன் பண்ணிட்டு இருக்கு நான் எடுத்து ஆட்டுமா இவரு ஆட மாட்டாரு ஒழுங்கா என்னத்தையாவது எடுத்து ஆடுங்க ஜான்
ஜான் கன் எடுத்து அடிக்கிறது மாட்டேங்குது. ஸ்கோப் இல்லையே. நம்ம அது யூஸ் பண்ற ஐடியாலஜி தான் மாதிரி. ஐடியாலஜியா? அப்படின்னு என்ன கேட்பீங்க? வேஸ்ட் ப்ரோ இவனுக்கு பாத்துக்கிட்டு உட்கார்ந்து செலவு. அவங்களுக்கு நம்ம ஓப்பன்ல வரணும். நமக்கு அவங்க ஓபன்ல வரணும். இப்ப ரெண்டுமே நடக்காது. தலைவர் காமிச்சல நாய். வேஸ்ட் ஸ்குவாட் வருது. யாராவது உள்ள வாங்க. உள்ள வந்து அடி வாங்கிட்டு போங்க. இந்த பக்கம் வராங்க டீரெக்ஸ்ல. உள்ள ஓடி வாங்க. யாரு? நம்ம 3 நம்பர். ஆடி நசுக்க போறாங்க இப்ப. இதுல பவர் இல்ல ப்ரோ. ஏமாடி. அப்படி தூக்குனா பாத்தீங்களா அவன்? கவர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை. அப்படியே 1 நிமிஷம் அடிக்கணும் அவனை. 1 HP நான் தாங்க அடிச்சேனே அவனை. சேலஞ்ச் இருக்கு. தானங்க நிவேட்டியா. கெட்டிச்சு. அவன் கை ஷேக்காவது பாருங்க மனோஜ் ப்ரோ. அவன் கையை அதிக அடிக்க பண்ணிட்டு அடி சாப்பிட்ட கை சேக்காது. யாருது மனோஜ் ப்ரோ இல்ல ப்ரோ, எனிமிது. காட்டுதான் எனிமிது டக டக அடிச்சா. இப்பதான் மேடி சொல்றதுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன ஆடிட்டே இருக்காதீங்க ப்ரோ. பயம் இருக்கா? எல்லாமே அந்த பெட்டில பெட்டி முன்னாடி மேடி அதுக்கு எனக்கு லோகோல கொஞ்சம் டெவலப் பண்ணி தரணும் ப்ரோ. நான் சொல்றேன். நான் பிஸி இருந்தேன் கொஞ்சம். என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. வர்க் பிஸி இருந்துச்சு ப்ரோ கொஞ்சம். பண்ணி கொடுத்து ஆட அப்படியே அப்காண்ட் ஆயிட்டீங்க. இல்ல ப்ரோ, வெளிய கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. இன்னும் ஆயிட்டு கிராஃபிக் டிசைனர் நீங்க தான லோகோலாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க. லோகோ இருக்கு ரெடி தரேன் நான். போட்டது அது இது இல்ல என்னன்னா பாண்ட் நல்லா இல்ல. கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு தாங்க நான் உங்களுக்கு தரேன். விளையாடுறதுக்கு வந்தவனும் இல்ல. அடுத்து விட்டேன். சரி ப்ரோ கேரும். நம்மளே அடிக்க விட மாட்டானுங்க. பின்னாடி நடுவில் ப்ரோவே அப்படியே முன்னாடி ஃபீல் பண்ணுங்க. ஆஹா யார் அடிச்சவன? நான் தான். அவன் செத்துட்டான். 1 HP. அல்டா அவன் வரமாட்டான் மனோஜ் ப்ரோ. நீங்க ஜோன் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணாலும் வரமாட்டான். ஐஎஸ்பி ப்ரோ ஃபர்ஸ்ட் எங்களை லாபி அனுப்புறத பார்த்தான். M24 எடுத்து அடிக்கணுமா? அடிங்க ஸ்கோப் இல்லையே. வச்சினா ஏறலாம். ஸ்கோப் இல்லையே. ஸ்கோப் இருக்குதா? தலையே காங்கி மாட்டறல கொஞ்சம். பாருங்க அவனுக்கு தெரியுது நீங்க பீக் பண்ணது. மனோஜ் ப்ரோ தெரியுது. 2 பேரும் பீக் பண்ண மாட்டானுங்க. இப்படியே உட்கார்ந்து என்ன பண்றது உள்ள வச்சிட்டு. பின்னாடி ஏறானுங்க. வந்தீங்கன்னா ஓபன்ல கிரவுண்ட் போடு. இப்ப ஏறுவோமா? வேணாம். எனக்கு நான் அவனுக்கு ஏகதோட மட்ட சட்டுக்கு மூடின்னு இருப்பான். சரி இங்க வாங்க. சூப்பர்.
பேக் வேற 30 தான் இருக்கு புல்லட் கருமம். ಅವ ನೆಂಚ ಅಂತ ಪಾಡ್ನ ಏನ ಒರಿಜಿನಲ್ ಕ್ಲಿಪ್ ಇರು ನಡತು ಬರ್ಪನೆ ಇರು ಫುಲ್ ಜರ್ಕ್ ಹಾಕಿ ಬರೋ ಪಾಡ್ ಏನ ಮಲ್ಕೊಡು ಆತ ಕ್ಲಿಪ್ ಯಾವ ವಾಕಿಂಗ್ ಶಾಟ್ இல்ல சூப்பர். கடப்புண்டையா எடிட் தரல போடுச்சு கடப்புண்டையா உள்ளோடு ப்ரோ அது கடப்புண்டனால சென்ட் பண்ணுங்க எங்க லாங்குவேஜ்ல நீ கடப்புண்டி அது என்ன ப்ரோ கடப்புண்டின்னு தெரியல ப்ரோ. ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருந்தது எனக்கு, அதான் கேட்டேன். கெட்ட வார்த்தை நாங்க இல்ல பேச மாட்டோம் bro. நாங்க இங்க இல்ல சொல்லுங்க ஓகே ஓகே. இல்ல ப்ரோ எனக்கு அப்படி கேட்டுது. எங்களுக்கு எங்க லாங்குவேஜ்ல கெட்ட வார்த்தை ரொம்ப கம்மி ப்ரோ. போயிட்டீங்க அதனால உங்களுக்கு அப்படி கேக்குது. நான் தமிழ் பேசிட்டே கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஓ அப்ப தமிழ்ல கெட்ட வார்த்தைக்கிறீங்களா? தமிழ்ல கெட்ட வார்த்தை நல்ல இருக்கு. ஏன் லாங்குவேஜ் கெட்ட வார்த்தை இல்ல ப்ரோ. இது சவுத் இது என்ன போட்டுங்க சவுத் கனடா. இங்க திட்டவே தெரியாது யாருக்குமே. ஏறிட்டாங்க. ஜான் ஆஹா கர்நாடகா பெங்களூர்ல இருக்க அவரெல்லாம் திட்டுது வேற மாதிரி திட்டுவா. அவருக்கெல்லாம் இங்க தெரியவே இல்லை. முடிச்சது ப்ரோ. எங்கிருந்த எனக்கு இப்படி எடுப்பா ஏடபிள்யூஎம் இருக்கு ப்ரோ. இருங்க வந்துறேன். அப்போ இன்னும் மேக் அடிக்க மாட்டேங்குது. 6 நான் கீழ போட்டேன். பெஸ்ட் இருந்தா சொல்லுங்க என்கிட்ட. ஜஸ்ட் இதுல இந்த பெட்டி லெவல் 3 இருக்கு. எங்க கொஞ்சம் டேமேஜ் ஆகும் பாத்து. ஓகே லெவல் 2 வச்சுக்கோங்க. இவனுக்கு பாப்பமா அவனுக்கு இன்னும் அங்க இருந்து போகலையா ப்ரோ? ஏன் போக கூடாது? ஜான் போயிட்டு கை அடிச்சிட்டு வாங்க அவனுக்கு போயிட்டு. எனக்கு பழக்கம் இல்ல bro. இல்ல எனக்கு அடிச்சது பழக்கம். அது அடிச்ச பழக்கம் இல்லைன்னா அது இன்னொரு ப்ரோ 9 சொல்லுவாரு அடிக்கிறது பழக்கம் இல்ல. ஒரு நாக்கு முன்னாடி ஜான் இதுல எனக்கு தெரியல இதுல நீங்க சொல்லி தந்தது இல்ல இதெல்லாம். அப்படியா? ஆமா இந்த லாங்குவேஜ்ல எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இது நான் சொல்லி தெரியல ப்ரோ. சதீஷ் ப்ரோ சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் அப்ப பேசினப்ப எல்லாம் சொல்லுது இது. தலை காமிக்க மாட்டேன்னு இருக்கானே அவனுக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அது மனோஜ் ப்ரோ எனக்கு சொல்லி தந்தது. இன்னொரு அப்படியா? படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தாங்க. ஆமா இன்னொரு பிரின்சிபல் என்ன சொல்லுவாரு என்ன ஒரு வார்த்தை இருக்கு அவருக்கு ஒரு இருக்கு. வாங்கன்னு கிட்ட தூரமா போறீங்க மாதிரி. அங்கேயே வர மேடி அது நீங்க வண்டி வச்சிருக்கீங்களா மேடி? நீங்க தான் மேடி பக்கத்துல வரணும். அவன் பாருங்க ரெடியா இருக்கான். போலாம். ரெடியா இருக்கான். நான் பர்னிங் தோட்ட போயிட்டு மனோஜ் ப்ரோ எஃபிபி போடுங்க கொஞ்சம் கரெக்ட் எய்ம் போயிடுது. வாங்க அவன அடிச்சு வாங்க. கையில குத்தணும். தானுக்கும் சரி உங்க அண்ணனுக்கும் சரி மேடி அடிச்சு அப்பவே அவன் அழுத்தி அவன் பொட்டி லூட் விட்டுறானு. அவன் கையில குத்தலாம் ரிவெஞ்ச் எடுக்கலாம் ஒண்ணும் கிடையாது. 2 பேர் நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஏதோ பண்றாங்க. அடிச்சு அப்பவே அழுத்திடணும். வாங்க அந்த பக்கம் போகணும். யாரா ஒருத்தர் அவன் நம்மள லாபி தள்ளவே பார்த்தான். அவனெல்லாம் சும்மா வரணும். இருங்க வண்டி எதிர்க்க திரும்ப வருமானல பாத்துக்கலாம். எப்போ வருவான் மேடி? அது எனக்கு இன்னும் அப்லோட் பண்ண முடியுது. அதுக்கு எப்படி நான் அப்லோட் பண்ணணும்? வண்டி இந்த இருக்கு. இங்க ஒரு வண்டி இருக்கு எடுங்க. எனக்கு பண்ண முடியாதா? அப்லோட்லாம் பண்ண முடியாது bro. அது பண்ணனும்னா எத்தனை ப்ரோ? அதெல்லாம் டாலர் கணக்குல ஆகும் bro. ஆமா எனக்கு 1 இயருக்கு எத்தனை 20,000 15,000 என்ன சொன்னா. முன்னாடியே போறலாமா? அந்த பின்னாடி போய் தான் போகணும். இல்ல நேராவே போலாம். சரி அப்ப பிரிட்ஜ் பிளாக் இருக்கு பாத்துக்குவாங்க. அது கொஞ்சம் பண்ணா தான் போகும் பிரிட்ஜ் பிளாக். ஸ்னைப்பர் வச்சிருக்கீங்கல ஏடல வந்துட்டீங்க. இருக்கு நீங்க போங்க. சதாப்ல நீங்க சொன்ன அத்தனை
பணம் ஐடியா இல்லை bro. நீ ஏன் எல்லாம் கொஞ்ச நேரம் சார் சரி சரி அப்படிலாம் சொல்லிதான் பண்ணணும். அவர் போயிட்டாரு மாடி பணம் சொல்லுங்க போயிட்டாரு பாவம் போட்டு ஜான் ஜோன் போலாமே ஜான் ஃபீல் போட்டு போலாம் bro. என்னோட இதுலயும் இருக்கா? காசு இருக்கு என்னத்தை வாங்குறது இந்த மாதிரி வாங்கலாம் வாங்க bro, போலாம். போமா அப்போ போமா ஐயோ எம்எஸ் ஆகுது எனக்கு. ஜான் என்ன யாரா கூட்டு போயிடுறீங்களா? மாடி வாங்க மாடி. அப்படியே முட்டி மோதி வாங்க மேடி இங்க வேணா மாத்திட்டேன் இடிக்குமா? வேணாம். நிப்பாட்டு நிப்பாட்டு ரைட் 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 அவனுக்கு வேற ஒன்றா அடிச்சிட்டான் இல்லாட்டி என்ன அடிச்சிருப்பான் வண்டிக்கு வண்டிக்கு ரைட்டுனா ஜான் அங்கேயே ரைட்டு திரும்பணும் bro, ஜோனுக்கு அங்கேயே வந்து ரைட்டு இதெல்லாம் திரும்பணும் வர்றாங்க. ஜோன் இல்ல இது. அப்பா அடிக்கிறான் அது பார்க்கணும் நீங்க அப்படி அதுதான் மிஸ்டேக் வண்டி பிடிச்சி போகிறோம் வண்டிக்கு வாங்க போலாம். வண்டிக்கு வாங்க நீங்க போலாம். போங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க வண்டி தான் போடுவோம் இருந்தா செத்து நீங்க வண்டிக்கு வாங்க. பாத்துக்க பாத்துக்க ப்ரோ ஸ்லாட் இருக்கா கவர் தான் இருக்கு. வண்டி. வண்டி கவர் தான். இருக்கு bro. ஆனா இது டிரெக்ஸ் ஈவென்ட் தான் ஆடுவான் ஆமா ப்ரோ லேண்ட் பண்ணா பிளஸ் மைனஸ் ஆகாம தான் போதுங்கிறாரு அவரு. அதுதான் ரெண்டு நாள் ரெண்டு நாள் 100 மைனஸ் ப்ரோ 120 மைனஸ் கடுப்பாகுது 26 போ, ஸ்டார் போ, போ. 25 ஸ்டார் கொண்டேன் ஜான் என்கிட்ட சூப்பர். அவ்வளவுதான் போயிருக்கீங்க மேடி யாருமே இல்லையா மேடி வாயை திறந்தா போய் ஏதோ ஒருத்தன் வந்தவனா பாட்டு. கூட தான் ஸ்னைப்பர் அடிங்க ஸ்னைப்பர் அவன். பாட்டுங்க போலாம் வண்டி இங்க நான் பங்கடி தான் வண்டி போறதே நிறுத்தினா என்ன படிச்சிட்டு இருக்காங்களா டிராபிக் தானா பாருங்க எவன்ட்டே இருக்கு. எத்தனை கிலோ போட்டுருக்கீங்க நான் வேற 7 கில் தான். ஆனா வேற எவனோ நல்ல பெரிய அது இல்ல வேற 7 எவனோ கிலோ மேட்ச் முடிய போகுது இதெல்லாம் டைட் இதெல்லாம் சொல்லாதீங்க மொத்தம் 5 கிலோ 20 கிலோ போட்டு டைட்டில் பாருங்க எவனோ வச்சிருக்கான் பாத்தீங்களா? ரேப்டர் 10 கில் மேல அடிச்சிட்டு. ராப்டர் பறக்கிறது அப்பா என்னோட ப்ரோசன் வாங்கிட்டு வந்து லேக் 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 பின்னாடி கிரவுண்ட் தான் வருவானுங்க. தனியா வரானுங்க. இங்க தான் வரானுங்க. அப்படியே அமைதியா உள்ள வந்திருக்கேன் எப்படி எதுக்கு எல்லாரும் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தானுங்களா? ஆமா சைக்கிள் யாரு ப்ரோ? வாங்க அப்படியே முன்னோக்கி போலாம் அதான் முன்னோக்கி போலாம் ஆறு எடுத்து வரேன். வேடி 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 பஞ்சு வருது
ரைட்ல உட்காந்துட்டான் ஒருத்தன். அவன் அவுட் ஆஃப் ஜோன் அவனுக்கு வந்தானு லெஃப்ட்ல இருக்க அந்த பறவை போடணும் ஃபர்ஸ்ட். தலை அவன் காமிச்சு தானே. ஏய் எப்படிடா எல்லாரும் அவுட் ஆஃப் ஜோன் தான். ஏறி 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 அவன் ஏறி வேற மாதிரி ரெண்டு இங்க தான் இருக்குது. அடிச்சானா? அடிச்சானா? மேடி தான் அடிச்சது. நான் தான் நடிச்சேன். நான் கூட யாரும் அடிச்சிட்டேன். எங்க ஊருக்கு போகுது? புல்லட் அடுத்தவங்களா யூஸ் பண்றீங்க. சரி. புல்லட் இன்னும் 15 புல்லட் 17 புல்லட் இருக்கு. ஒருத்தன் தான் இருக்கான். அதை வச்சு நான் என்ன எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாக்குறேன். இந்த ஒன்றை நான் பக்கி வச்சுட்டு ஹண்டர் ஆமா ப்ரோ, ஹண்ட் பண்ணிடுவோம் நம்மள எல்லாம் பார்த்து. நான் ஐபி ஆன் பண்ணிட்டு இருப்பேன். வீட பார்த்துட்டு இருக்கானா? அவனுக்குள்ள இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. இந்த நம்பிக்கையெல்லாம் கொடுத்தது யாருங்க? ஜானு தான். தனியா இருந்தாலும் சீடி ஓட முடியுங்கிற நம்பிக்கை அவனுக்கு. ஏய் நில்றா டேய். The winner is us. எப்படி நான் வந்ததுன்னா சிடிஏ. அடி இது கூட மேட்ச் போகல மாடி. ஒரு மணி நேரம் தான் இருக்கு. ஒரு மணி நேரம் இருக்குல்ல மாடி. ஒரு மணி 2 மேட்ச் போடலாம் நம்ம. எல்லாம் ஒர்க் ஆகுதா கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். சாப்பிடணும் இன்னும். அதுக்கு ஒரு மணி நேரம் வேணுமா? சோறெல்லாம் வேலையை வச்சுட்டு சோறு நமக்கு வேற சாப்பாடு அப்படியே கொண்டு விட்டானுங்க. நான் மேட்ச் போட்டு போலான்னு நான் பார்த்தேன். அனிமோ சாப்பிட்டீங்களா என்ன? இனிமேல் தான் ப்ரோ. சாப்பாடு வந்துருச்சுன்னா நீங்களும் சாப்பிட்டு வந்துடுறீங்களா? இந்த பீஸ் மீட்டிங் ஆமா சாப்பிட்டு வந்து ஆரம்பிச்சு வராட்டிங்க. அப்படியா? வீட்டில் கேட்டாங்க சாப்பாடு போட்டு வராங்க சொல்லி சாப்பிட்டேன். நான் 1 நேரத்தில் சாப்பிடுவேன்.